ஸ்ரீ குருப்யோ நமக. சர்வம் நீ காண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வராக ஸ்துதி பாராயணம் மற்றும் பாராயண பலன்கள் பற்றி இந்த பதிவில் காண்போம். ஸ்ரீ வராக ஸ்துதி பத்ம புராணத்தில் உத்தரகண்டத்தில் 237வது அத்தியாயத்தில் உள்ளது. இது தேவர்கள் ஸ்ரீ வராக மூர்த்தியை உயர்ந்த பரம்பொருளாகவும் உலகை காத்து நிலைநிறுத்துபவராகவும் காலமே உருவாய் திகழ்பவராகவும் வேத மந்திரங்களின் ஒளியாய் விளங்குபவராகவும் போற்றி வணங்குவதாக அமைந்துள்ளது. ஸ்ரீ வராகர் பூதேவி சமேதராக இருப்பதால் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரவும் புதிதாக வீடு நிலம் வாங்கவும் இந்த ஸ்துதியை பாராயணம் செய்யலாம். மேலும் பொருளாதார நிலை உயரவும் வீட்டில் சுபிக்ஷம் பெருகவும் இந்த ஸ்துதியை பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ வராகர் பூதேவியை எப்படி ஆழ்கடலில் இருந்து உயர்த்தி நிலைநிறுத்தினாரோ அதேபோல் இந்த ஸ்துதியை நாம் பாராயணம் செய்வதால் மன சோர்வு குழப்பங்கள் பாவங்கள் ஆகியவற்றில் இருந்து நம்மை விடுவித்து உயர்த்துவார். ஸ்ரீ வராக ஸ்துதிஹி தேவாவூச்சுஹு நமோ யஜ்ஞவராகாய நமஸ்தே சதபாஹவே நமஸ்தே தேவதேவாய நமஸ்தே விஸ்வரூபிணே நமஸ்திதிஸ்வரூபாய சர்வயஜ்ஞஸ்வரூபிணே கலாகாஷ்டாநிமேஷாய நமஸ்தே காலரூபிணே பூதாத்மனே நமஸ்துभ्यं ऋग्वेद वपुषे तथा सुरात्मने नमस्तुभ्यं सामवेदाय ते नमः ओंकाराय नमस्तुभ्यं यजुर्वेदस्वरूपिणे रुचस्वरूपिणे चैव चतुर्वेदमयाय च नमस्ते वेद वेदांग सांगोपांगाय ते नमः गोविंदाय नमस्तुभ्यं अनादिनिधनाय च नमस्ते वेद विदुषे विशिष्टैकस्वरूपिणे श्रीभूलीलाधिपतये जगत्पित्रे नमो नमः इति श्रीपद्मपुराणे उत्तरखण्डे देवकृत श्री वराह स्तुति संपूर्णम्।